ஃப்ளோரான் ஷாப்ன்ற பேரு. இங்க வந்து நான் ஒர்க் பண்றேன். என் பேர் அழகுமணி. இது வந்து ஃப்ளோரான் ஷாப் வந்து நம்மள்ட்ட நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஐயர் பங்களா ஒன்று இருக்கு, ஆத்திக்குளம், ஆலாத்தூர், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மெரைன் ஃபிஷ் வெரைட்டி இருக்கு, ரிவர் ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கு, இந்த மாதிரி டெட்ரா வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மள்ட்ட வந்து ஃப்ளோரான்ஸ்லாம் அதிகமா இருக்கு. ஃப்ளோரான்ஸ் வந்து 100லேருந்து 50,000 வரைக்கும் நம்மள்ட்ட எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்கு, வெரைட்டிஸும் நிறையா இருக்கு. நீங்க வேணும்னா இங்க வந்து பாருங்க. ஐயர் பங்களால நம்ம ஷாப் இருக்கு. ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேலும் பண்றோம், ரீட்டைலும் பண்றோம். ஹோல்சேல் பண்றோம்னா நம்மள்ட்ட நிறைய ஃபிஷ் எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ரீட்டைல்னாலும் உங்களுக்கு தேவையான வெரைட்டி ஃபிஷ் கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து கோல்டு ஃபிஷ் வருங்க. இதுல வந்து பிளாக்கு, கோல்டு, சில்வர் கலரு, அந்த மாதிரி நிறைய ஃபிஷ் வரும். இதோட இந்த இது போட்டுக்கலாம், ஏஞ்சல். இது வந்து டைகர் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. இது ஏஞ்சல், இதெல்லாம் இதோட வெரைட்டி தான் சேர்ந்தது. இது வந்து கோல்டுலேயே சின்னது, ஃபீடிங்க்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ் இதுவும் கோல்டு தான். இது வந்து கொய்கா வெரைட்டி, நீளமாக வளரும், நல்லா கலர்ஸ் நிறையா இருக்கும். இதில் இதுவும் கோல்டு வெரைட்டி. இந்த சைடு ஃபுல்லாக கோல்டு வெரைட்டி தான் நிறையா இருக்கும். இதுவும் கோல்டு வெரைட்டி. இதுதான் கொய்காஃப்லேயே பெருசு. இது ஃப்ளோரான் சின்னது கலந்து இருக்கும். இதுதான் வாஸ்து மீன் சொல்லுவாங்க, சிங்கிளா போடுறது. இப்போ சின்னதா இருக்கனால எல்லாம் சேர்த்து போட்டிருக்கு. இருந்தாலும் கொண்டு கடிக்கும். இருந்தாலும் நம்ம தனியாக பிரித்து போடுறது நல்லது. இது வளர்க்கலாம், வாஸ்து மீன்வாங்க. இதோட பெரிய தான் இந்த இருக்கு. இந்த மாதிரி நல்லா பெருசாக வளரும். ஹெட்டு நல்லா பம்ப் பண்ணி வரும். இது டைகர் ஃபிஷ். இதுல கிரீன் டைகர், நிறைய டைகர் இருக்கு. இது வந்து விடோ இந்த மாதிரி இதோட கலந்து போட்டுக்கலாம். கோல்டோட இந்த மாதிரி போட முடியாது, கடிக்கும். இது பேர் சிச்சிலெட் வெரைட்டி, ரிவர் சைடு இந்த மாதிரி இந்த எடுத்துட்டு வருது. இதுல சிச்சிலெட்ல நிறைய கலர்ஸா இருக்கு, காட்டுறேன் அப்புறமேட்டு. இது கோல்டுல வெரைட்டி. இது ரெட் கேப்னு சொல்லுவாங்க. ஹெட்ல மட்டும் ரெட் கலர்ல பல்ஜ் ஆகிருக்கும். இது வந்து கோல்டோட வெரைட்டி தான், டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. கண்ணு மட்டும் பெருசா இருக்க மாதிரி இருக்கும். இது ஒரு வெரைட்டி கோல்டு. டெய்ல நல்லா 4 விங்ஸோட வரும். இது ஃபீமேல் டைகர், நல்லா நிறைய கலர்ஸ் இருக்கும். இதான் ஃபீமேல் டைகர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலந்து போட்டுக்கலாம். ஃபைட்டர்னா சண்டை போட்டுருவாங்க, ஃபீமேல் ஃபைட்டு சண்டை போடாது. இதெல்லாம் கலந்து போட்டுக்கலாம். இது வந்து ஜீப்ரா ஃபிஷ். ஜீப்ராலே நிறைய வெரைட்டி இருக்கு. ரெட் கலர்ல இருக்கிறது வந்து ஸ்குவாட் டைல். ரெட் கலர்ல இருக்கலாம் ஸ்குவாட் டைல். இதெல்லாம் ஜீப்ரா. இதெல்லாம் லைட்டிங்ஸ் போட்டா, ப்ளூ கலர் லைட்டிங் போட்டா நல்லா ரேடியம் மாதிரி தெரியும். அங்க பார்த்த ஏஞ்சல்ல இது வந்து பெரிய ஏஞ்சல். இந்த மாதிரி ஏஞ்சல்லாம் நிறைய போட்டு டிஸ்கஸ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும். இதுதான் கப்பீஸ். கப்பீஸ் சின்னது. இதெல்லாம் இது வந்து போலார் பேரட்னுவாங்க, சின்ன சைஸ். இதுல கொஞ்சம் பெருசானா பெரிய சைஸ், பேன் சைஸே பெருசாம சின்னதா இருக்கும். அது இது பேர்லாம் வந்து விடோ, கலர் விடோஸ் சொல்லுவாங்க, டெட்ரா வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பிங்க் இருக்கு. இது ப்ளூ லைட்டிங்ஸ் போட்டோம்னா நல்லா ரேடியம் கலர்ல இருக்கும் இந்த ஃபிஷ் எல்லாம். இது இந்த எல்லோ கலர் இருக்கும். கீழே எல்லோ, கிரீனு, ப்ளூ கலர் இருக்கும், பர்பிள் கலர் இருக்கும். மொத்தம் 6 கலர் வரும் இதுல. இது பேரு ஸ்குவாட் டைல். இது வந்து மேல் ஃபீமேல் இதுல வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். கலர்ஸ் நல்லா இருக்கும். மூன் டைல் மாலி. இது டைல் மட்டும் கட் ஷேப்ல இருக்கும். இது வேற மூன் டைல் மாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கப்பீஸ்ல பெரிய வெரைட்டிஸ். இது வந்து பேரண்ட் சைஸ், மேல் ஃபீமேல் இருந்தா இது வந்து பேர் ஆகும். எல்லாம் நம்ம கடை பேர் வந்து ஃப்ளோரான் ஷாப்ன்றாங்க. ஏன்னா இதான் நம்ம வாஸ்து மீன். இதான் ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. அந்த ஹெட்டோட நல்லா இருக்குது வந்து மேல் வந்து. இது வந்து ஃபீமேல் சின்னது. இப்போ நம்ம வந்து ப்ரீடிங் விட்டுருக்கோம். இது வந்து என்னன்னா சின்னதுல இருந்தே நம்ம ஹம்பி ஹெட்னு ஃபுட் இருக்கும். ஃபுட்டு நிறைய அந்த யூஸ் பண்ணி போட்டோம்னா ஹெட் வந்து நல்லா பல்ஸ் ஆகும். இதுதான் வாஸ்து மீன் சொல்லுவாங்க. சிங்கிளா தான் போட முடியும். ஃபீமேல் வந்து பெருசா மேக்கப் பண்ணா ஃபீமேல் வந்து சேர்த்து போட முடியும். சின்னதுலேயே போட்டோம்னா கடிக்க ஆரம்பிச்சிடும். இது பேர் வந்து ஆகும்போது என்னன்னா சண்டை போடாது. அந்த ஃபீமேல் வந்து நல்லா கலரிஷா வரும், மேலும் நல்ல கலரா இருக்கும். நம்மள்ட்ட மேலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஃப்ளோரான்லேயே.
எஸ்ஆர்டி இருக்கு, அம்ஃபா இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபிஷ் இருக்கு. இது ஒரு ஃப்ளோரான் தான். இது வந்து எஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க. நல்லா விளாடும், ப்ளே பண்ணும், ஹெட்டு நல்லா பெருசா வரும். இந்த ஃபிஷ் வந்து பேர் பார்த்தீங்கன்னா அரவணான்னு சொல்லுவாங்க. வாஸ்து மீன், வீட்டில் வாஸ்து மீனுக்கு நல்லா பெரிய தொட்டியாக போட்டு வளர்த்தோம்னா நல்லா பெரிய சைஸ் வரும். இதுக்கு வந்து ஃபீடிங் வந்து சின்ன சைஸ்ல இருக்கும்போது ஃபீடிங் ஃபிஷ் மட்டும் தான் கொடுக்க முடியும். நம்ம ஃபுட்டெல்லாம் இந்த மாதிரிலாம் சாப்பிடாது. ஒன்லி லைவ் ஃபிஷ், லைவ் ஆம்ஸ் இந்த மாதிரி மட்டும் தான் போட முடியும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், லைவ் ஆம்ஸ் மட்டும் தான் போட்டுருப்போம் சின்னதுனால. இது நல்லா பெருசாக வளரும். ஏதாவது வாஸ்து மீனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கலாம். இது ஃப்ளோரானு எல்லாம் என்ட்ரன்ஸில் வைக்கலாம். நல்லா வளரும். இதுலேயே கோல்டு இருக்குது, சில்வரு, ரெட்டு, இந்த மாதிரி கலரிஸ்லாம் வரும். இதுலேயே பெரிய சைஸ் பார்க்கணும்னா இருக்குது. நல்லா பெரிய தட்டி போட்டால் லென்த் நல்லா நீளமாக வளரும். இதுவும் அதே தான். இது ரெண்டுமே சில்வர் அரவணா தான். அது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செடிக்குள்ள வந்து இந்த எல்லோ இஷ்ல ஒன்று இருக்கும். அந்த எல்லோ, ரெட்டு இந்த மாதிரி கலரில் வந்து நிறையா இருக்கும் வெரைட்டிஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிம்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிம்பெல்லாம் வந்து ப்ரீட் ஆகும். இந்த மாதிரி உள்ள கிராஸு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பாக் ஸ்டைல் இதெல்லாம் போட்டு செட் பண்ணியிருந்தோம்னா உள்ளே விட்டோம்னா பேரண்ட் சைஸ்லேருந்து ப்ரீட் ஆக ஆரம்பிக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தெரியும் உங்களுக்கு. எல்லோ, ரெட்டு, ப்ளூ, பிளாக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வரும். இந்த ஃப்ரண்ட்ல வருது. ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிற்கிதுல, இது வந்து எல்லோ ஷூ. கீழே வந்து நிற்கிறது ரெட்டு. இது பேர் தான் ஸ்டிம்ப்பு. இது வந்து போலார் பேரட்னு சொல்லுவாங்க. இது ப்ளூ பேரட். ப்ளூ இருக்கு, இதுலேயே ரோஸு, ரெட்டு நிறையா வெரைட்டிஸ் இருக்கு. இதுதான் பேரண்ட் சைஸு. இதோட ஃபீமேல் விட்டோம்னா, இது மேலா ஃபீமேல் நிறையா இருக்கு. இதோட சேர்ந்து விட்டோம்னா ப்ரீட் ஆகும். உள்ள ஸ்டோன்ஸு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சோம்னா ப்ரீட் ஆகும். ப்ளூ கலரில் இருக்கும் ஃபிஷ்ஷு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானோட குட்டி. இதெல்லாம் இது இந்த சைஸில் மேல் ஃபீமேல் தெரியாது. இதெல்லாம் குட்டி நல்லா ஆக்டிவாக இருக்கும். எல்லாம் நம்மளே இதெல்லாம் ப்ரீட் பண்ணி எல்லாமே எடுக்கலாம். இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஃபிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு பாருங்க. நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், இம்போர்ட்டும் பண்ணுறோம். அதர் ஸ்டேட்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஃபிஷ்ஷை டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டியான ஃபிஷ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வெரைட்டி ஃபிஷ் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.